ஜனாதிபதி தேர்தல் களம் மொட்டு கட்சியை புறக்கணித்த தம்மிக்க பாடசாலை ஆசிரியை எடுத்து விபரீத முடிவு விசாரணைகள் தீவிரம். சஜித் தலைமையிலான அரசாங்கத்தில் யாருக்கு பிரதமர் பதவி? கட்சிக்குள் பேச்சுவார்த்தை. தேர்தல் சட்டத்தை மீறும் அரசு அதிகாரிகளுக்கு கடும் நடவடிக்கை. இந்திய மீனவர்கள் 22 பேருக்கு விளக்கமறியல். நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் குறித்து கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். மொட்டு கட்சியில் ஜனாதிபதி வேட்பாளர் இன்று வெளியாக உள்ள அறிவிப்பு. மன்னார் இளம் தாய் உயிரிழப்பு வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு வலியுறுத்தப்பட்ட விடயம். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தென்னிலங்கை அரசியல் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்த வர்த்தகர் தம்மிக்க பிரேரா ஜனாதிபதி தேர்தலிலிருந்து விலகியுள்ளார். தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் அவர் போட்டியிட உள்ளதாக பல்வேறு தரப்பினராலும் முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச போட்டியிட உள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலில் நாமல் போட்டியிட உள்ளதாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வேட்பாளராக களமிறங்கும் நாமல் ராஜபக்சவின் போட்டோஷூட் புகைப்படங்கள் அவரின் ஊடகப் பிரிவு நேற்று வெளியிட்டுள்ளது. சீன இராணுவத்தினர் ஏதோ ஒரு வகையில் இலங்கையில் வசித்து வருவதாக பிரித்தானிய இராணுவ ஆய்வாளர் அரூஸ் தெரிவித்துள்ளார். லங்காஸ்ரீயின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சீனாவின் இராணுவம் மற்றும் புலனாய்வுத்துறையை பொறுத்தவரையில் சீன மக்கள்தான் குறித்த துறைகளில் செயற்பட்டு வருகின்றனர். இவர்கள் இலங்கையில் பொறியியலாளராக, தொழில்நுட்பவியலாளராக அல்லது கட்டுமான பணியாளராக கூட இருக்கலாம் என கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை அளித்தது போன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ச குடும்பத்தையும் அளித்துள்ளார் என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். இணைய சேனல் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ராஜபக்ச குடும்பத்திற்குள் பல்வேறு மோதல்கள் வெடித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பசில் ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் ஒரே பக்கம் இருப்பதாகவும், ஜோசித ராஜபக்ச மற்றும் ரோஹித ராஜபக்ச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க ராஜபக்ச குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தயாராக இருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தற்போது ராஜபக்சவின் வருகை பொருத்தமானதல்ல, எனவே சுதந்திரமாக செயற்படுமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீண்டகால பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறிய பிறகு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் இடைக்கால அரசாங்கத்திற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று பங்களாதேஷின் மாணவர் போராட்டங்களின் முக்கிய அமைப்பாளர்கள் கோரியுள்ளனர். நிர்வாகத்திற்கு எதிரான தேசிய எழுச்சியாக உருவெடுத்த அரச வேலைகளில் ஒதுக்கீட்டிற்கு எதிரான போராட்ட இயக்கத்தை முன்னின்று நடாத்திய 26 வயது சமூகவியல் மாணவர் நஹீட் இஸ்லாம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். அத்துடன் முகமது யூனுஸ் இடைக்கால அரசாங்கத்தை பொறுப்பேற்க சம்மதித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கு கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியை தாம் வலியுறுத்தியுள்ளதாக நஹீட் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் முன்மொழிந்த அரசாங்கத்தை தவிர வேறு எந்த அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்த இராணுவ அரசாங்கமோ அல்லது இராணுவத்தின் ஆதரவுடன் அல்லது பாசிஸ்டுகளின் அரசாங்கமோ ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறியுள்ளார். இதற்கிடையில் ஆர்ப்பாட்ட ஏற்பாட்டாளர்கள் நேற்று இராணுவ அதிகாரிகளை சந்திக்க திட்டமிட்டிருந்ததாக இராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 84 வயதான யூனுஸ் 2006இல் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார். ஏழைகளுக்கான வங்கியாளர் என்று அறியப்பட்ட அவர் பங்களாதேஷில் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டதோடு ஹசீனாவின் ஆட்சியின் போது அரசியல் அடிப்படையில் விசாரணைக்கு முற்படுத்தப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தாம் போட்டியிடப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக பிரேரா உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அக்கட்சியின் செயலாளர் நாயகம் சாகர காரியவசத்திற்கு நேற்று எழுதிய கடிதம் ஒன்றின் மூலம் இதனை அறிவித்துள்ளார். குறித்த கடிதத்தில், எதிர்வரும் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நான் என்னை முன்னிறுத்தப் போவதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேட்பு மனுவிலிருந்து நான் விலக வேண்டிய தனிப்பட்ட காரணங்களை கவனமாக பரிசீலித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கட்சி தலைமை மற்றும் உறுப்பினர்கள் என் மீது காட்டிய நம்பிக்கையையும் ஆதரவையும் நான் பாராட்டுகின்றேன். என்னால் முடிந்த அளவு கட்சியை ஆதரிப்பதில் உறுதியாக இருக்கின்றேன் என மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
இதன் காரணமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்சவை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியாகும் எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோமாகம கொடகம பிரதேசத்தில் வசிக்கும் பாடசாலை ஆசிரியை தனது வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக மீகொட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹோமாகம கொடகம பிரதேசத்தில் வசிக்கும் 32 வயதான ஹெனரத் அராச்சிலாகே புத்திக்கு ஜங்கனி ஜசரத்ன என்ற ஒரு பிள்ளையின் தாயான ஆசிரியை ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த ஆசிரியையின் கணவர் பிள்ளையை பாடசாலைக்கு அழைத்துச் சென்றுவிட்டு வீடு திரும்பிய வேளை ஆசிரியை தவறான முடிவெடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஆசிரியை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதன்படி தென்கொழும்பு போதனா வைத்தியசாலையின் மரண விசாரணை அதிகாரி குறித்த மரணம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆசிரியரின் விபரீத முடிவிற்கான காரணமான தகவல்கள் எதுவும் வெளியாகாததால் முழுமையான பிரேத பரிசோதனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீகொட காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைந்தால் பிரதமர் பதவி யாருக்கு வழங்கப்படும் என்பது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் தரப்பு வெற்றியீட்டினால் பிரதமர் பதவி ரஞ்சித் மத்தும பண்டாரவிற்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. ரஞ்சித் மத்தும பண்டார கட்சியின் பொதுச் செயலாளராக கடமையாற்றி வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் பதவி குறித்து தற்பொழுது கட்சியில் பேச்சுவார்த்தை நடாத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரஞ்சித் மத்தும பண்டாரவின் தேர்தல் தொகுதியான மொனராகல மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சி ஆதரவாளர்களும் இந்த விடயம் பற்றி தெரிவித்துள்ளனர். ஏனைய கட்சிகள் தங்களது அரசாங்கத்தின் பிரதமர் யார் என்பது பற்றிய பேச்சுக்களை இதுவரையில் முன்னெடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அரசு சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் மாகாண பிரதம செயலாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் மாகாண பிரதம செயலாளர்கள் அந்த நிறுவனங்களின் பிரதான உத்தியோகத்தர்கள் என்பதால் அவர்களுக்கு கீழுள்ள நிறுவனங்களில் முறைகேடு நடந்தால் அந்த அதிகாரிகளே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இது தொடர்பில் தமது கீழ் நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஆணைக்குழு செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளது. இதேவேளை அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் மாகாண செயலாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் 22 பேருக்கும் இம்மாதம் 20ஆம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2 விசைப்படகுகளுடன் இந்திய மீனவர்கள் 22 பேர் நேற்று இரவு குதிரைமலை பகுதியில் வைத்து கற்பட்டி விஜய கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 22 மீனவர்களும் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு நேற்று மாலை புத்தளம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது இந்த மாதம் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் அடுத்த வழக்கை கற்பட்டி சுற்றுலா நீதிமன்றத்தில் முன்னெடுக்குமாறும் நீதவான் இவோனோ விமலரத்ன இதன்போது தெரிவித்துள்ளார். நாட்டில் பாதுகாப்பான நீர் வசதி இல்லாத 983 பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், நாடளாவிய ரீதியில் நீர் வசதியற்ற 48 பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதேவேளை பாதுகாப்பான நீர் வசதி இல்லாத 983 பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மின்சார வசதி இல்லாத 15 பாடசாலைகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. மின்சாரம் இல்லாத பெரும்பாலான பாடசாலைகளில் 40 அல்லது 50 குழந்தைகள் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட நாமல் ராஜபக்சவின் பெயரை அறிவிப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ளதாக பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தம்மிக்க பிரேராவை வேட்பாளராக களமிறக்க அக்கட்சி தீர்மானித்திருந்த நிலையில் அவர் தேர்தலில் போட்டியிட பின்வாங்கியுள்ளதால் நாமல் ராஜபக்சவை களமிறங்குவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தாம் போட்டியிடப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பிரேரா உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அக்கட்சியின் செயலாளர் நாயகம் சாகர காரியவசத்திற்கு நேற்று எழுதிய கடிதம் மூலம் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்சவை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இளம் தாயொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நீதியும் நியாயமும் கிடைக்க வைத்தியசாலை தரப்பினர் நீதியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற மரியராஜ் சிந்துஜா வயது 27 மரணத்தை தொடர்ந்து அவரது கணவர் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகள் ஒன்றியத்தின் கவனத்திற்கு உடன் கொண்டு வந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றோம். வைத்தியசாலை தரப்புகள் உடனடியாக தொடர்பு கொண்டு குறித்த விடயம் தொடர்பாக அவர்களிடம் வலியுறுத்தி தொடர்ந்தும் விசாரணைகள் தொடர்பாகவும் ஒவ்வொரு நாளும் விசாரித்து வருகின்றோம். உள்ளக ரீதியான வைத்தியசாலையின் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசாரணைகளும் நிறைவடைந்துள்ளன. வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் விசாரணைகளும் நிறைவடைந்துள்ளன. கள அறிக்கையும் முடிவடைந்துள்ளன. 4 விதமான முதல்கட்ட விசாரணை தற்போது முடிவடைந்துள்ளது. அடுத்த கட்டமாக மத்திய சுகாதார அமைச்சினால் இவ்வாரம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு விசாரணை குழு வருகை தந்து முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளனர். இடம்பெற்ற 4 கட்ட விசாரணைகளின் போது சில நபர்கள் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்படக்கூடியவர்களாக சம்பவத்தினத்தன்று கடமையில் இருந்தவர்கள் அசண்டையினமாக நடந்து கொண்டுள்ளார்கள் என சிலரை அடையாளமிட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இருவேறு தரப்பாக வைத்தியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சும் ஏனையவர்களுக்கு வடமாகாண சுகாதார அமைச்சுக்கும் வைத்திய தரப்பினராலும் ஏனைய விசாரணை தரப்பினராலும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.